உங்களுக்கு எவ்வளோ பெரிய தொப்பை இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. ஒரு 30 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய தொப்பை எப்படி குறையுதுன்னு சொல்லிட்டு. வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, அதனுடைய தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இதை மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக வந்து நான் காரம் எனக்கு வேணுன்றதுனால கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வேணும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய ஸ்டொமக் நல்லது.